டைமென்ஷனல்ஸ். இதை பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்பட்டாலும் சரி, கேள்விப்படலனாலும் சரி, சிம்பிளாவும் சீக்கிரமாவும் அதை பத்தி கொஞ்சம் பேசிக்கா பார்க்கலாமா? ஏன்னா இந்த டைமென்ஷனல் வெறும் ஒரு கான்செப்ட் மட்டும்தான். இது இன்னும் நிரூபிக்கப்படுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு. இது வெறும் தியரிட்டிக்கலா தான் இருக்கு. இந்த டைமென்ஷனலை தமிழ்ல பரிமாணம்னு சொல்லுவோம். டைமென்ஷனல், 0 டைமென்ஷனல், 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல், 4 டைமென்ஷனல், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கா? ஓகே, இப்ப நான் வளர்னதை நீங்க பாத்திருப்பீங்க. அதனால அந்த டைமென்ஷனல்ங்கிறத எடுத்துட்டு பரிமாணம்னு நம்ம சொல்லுவோம். தமிழ் என்னைக்குமே அழகா தான் இருக்கும். சரி, ஓகே, இந்த பரிமாணம்ங்கிறது போய்கிட்டே இருக்கு. இந்த 1ஆம் பரிமாணம், 2ஆம் பரிமாணம், 3ஆம் பரிமாணம், இதுங்களுக்குள்ள இருக்க வித்தியாசம் என்ன? ஓகே, முதல்ல 0 டைமென்ஷனல், பூஜ்ய பரிமாணம். இத இன்னொரு யூனிவர்ஸா நீங்க எடுத்துக்கோங்க. நம்ம யூனிவர்ஸ் இருக்கா, நம்ம யூனிவர்ஸ்ல நம்ம எர்த் இருக்கா, அந்த எர்த் மாதிரியே அந்த 0 டைமென்ஷனல்ல இன்னொரு யூனிவர்ஸ் இருக்கு, இன்னொரு எர்த் இருக்கு. அங்க நம்மள மாதிரியே இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்மள மாதிரியே கிடையாது. அங்க இருக்க மக்கள் ஒரு டாட், நமக்கு அவங்க டாட் மாதிரி தான் தெரியுவாங்க. அவங்களால முன்னையும் போக முடியாது, பின்னியும் வர முடியாது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேப்பர் எடுத்து அங்க நீங்க ஒரு புள்ளி பேனா வச்சு போடும் போது அங்க ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியால முன்னையும் போக முடியாது, மின்னையும் வர முடியாது. ஆனா அதுதான் அவங்களால மேல கீழே சைடுல முன்ன பின்ன அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது. அவங்க பாக்குற ஒரே விஷயம் புள்ளி மட்டும்தான். இதுதான் 0 டைமென்ஷன். இதுல வாழ்ற மக்கள், இதுல ஒரு மக்கள் வாழுவாங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. அந்த மக்கள்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். அவங்களோட பவர்ஸ் அவ்வளவுதான். ஓகே, இப்ப அடுத்தது 1 டைமென்ஷனல், 1ஆம் பரிமாணம். இது இன்னொரு யூனிவர்ஸ் எடுத்துக்கோங்க. அங்க இன்னொரு இடத்து இருக்கு, அங்க இன்னொரு மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த மக்கள்னால என்ன பண்ண முடியும்னா